சீக்கிரம் மாறும் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2064வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா பரிசுத்தவான்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் எல்லா சபை விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கும்படியாக இயற்கை சேர்க்கை ஒரு தடை விதிக்காதபடி ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இங்கே இயேசு அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிடுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறி செல்ல போகிறார். இனி சீஷர்களுடைய நிலைமை என்னவாக போதோ என்று சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க எருசலேம்ல காத்திருங்க அப்படிங்கிறார். அதே எருசலேம்ல தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். எருசலேம்ல தான் சிலுவையில அடிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட காரியங்கள் எருசலேம்ல நடந்தது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது கூட எருசலேமை மையமாய் வைத்துதான் சுற்றுப்புற கிராமங்கள்ல அவர் ஊழியம் செய்தார். இப்பொழுது சொல்கிறார், எருசலேம்ல காத்திருங்க, என் மூலமா நீங்க கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருக்க வேண்டும். சில நேரங்கள்ல வருஷத்தினுடைய கடைசி வந்துட்டோமே, இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே சொல்லி நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா, நிச்சயமாய் சொன்னவர் நிறைவேற்றுவார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறப் போகிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். சீஷர்களை இயேசு அப்படியே விட்டு போகல. அவர் சொன்ன கணக்கா எருசலேம்ல காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை நீங்க சில நாளைக்குள்ள பெறுவீங்க என்று கட்டளையிட்டார். அதே போல பரிசுத்த ஆவியானவரை அவங்க பெற்றாங்க. அதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஊழியங்கள் வித்தியாசமா இருந்தது. கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை நிரப்பி வரப்போகிற ஆண்டுகளில, வரப்போற மாதங்களில உங்களை கர்த்தர் பயன்படுத்தி உங்க மூலமா அநேக கிரியைகளை செய்வார். உங்க வாழ்க்கையில நேரத்தை ஒதுக்கி ஜெபியுங்கள், காத்திருங்கள். தேவன் உங்களை பயன்படுத்துவார். உங்க பிரச்சனைகள்லாம் கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, வேலைக்கை வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகள்ல கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. ஆராதனைக்கு எல்லா மக்களும் கலந்து கொண்டு உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுக்கு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்தின் வழியாய் சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீ